Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ஃபெரி. இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க நம்புறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபெரி 2024ல ரிலீஸ் ஆன ஒர்த் வாட்ச்ன டீசென்ட்டான மூவி நெட்ஃபிளிக்ஸ் லைவா இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவி 2017ல ரிலீஸ் ஆன சவுத் கொரியன் மூவியான பேட் ஜீனியஸை பார்த்து அஃபிஷியல் ரீமேக் பண்ணி வச்சிருக்காங்க. ஷார்ட் இருந்தோம்னா ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கதையோட ஹீரோயின் ஒரு மிகப்பெரிய ஹை கிளாஸ் ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் மூலிமா உள்ள போகிறா. ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. கூடிய டாப்பர் ஜீனியஸாக இருந்தாலும் அவங்களால எஜுகேஷன் லெவலில் ஹையாக இருந்தாலும் ஃபினான்ஷியலாக ரொம்ப லோ கிளாஸை சேர்ந்த பொண்ணாக இருக்கா. அங்கே போயிட்டு ஐபேட் ஐஃபோன் எல்லாம் பார்த்து அவங்க கூட அந்த சொசைட்டியில் லைஃப் வாழ முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி டைமில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் எக்ஸாமில் சீட் பண்ணி அவங்க எல்லாருக்குமே ஆன்சர் பாஸ் பண்ண வைக்கக்கூடிய ஹீரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி ட்ராமா என்ன, அவங்க எக்ஸாம் ஸ்கேமெல்லாம் யார் எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க, இவங்க மாட்டிக்காமல் எப்படி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாங்க, ஒட்டுமொத்தமாக ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஒன்னா சேர்ந்து பிளான் பண்ணி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்காக ஹீரோயின் பிளான் போட்டு பண்ணக்கூடிய சம்பவம் என்னங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பேட் ஜீனியஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஒர்த் வாட்ச் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ரீமேக் ஓகேஷா டீசெண்டாக வாட்சபிளாக இருந்துச்சு. ஹிந்திலையுமே லைட்டாக பார்க்கும்போது எலைட் வெப் சீரிஸை ஞாபகப்படுத்துற மாதிரி நிறைய விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணி பேசியிருப்பாங்க. எஜுகேஷன் சிஸ்டமை தாண்டி வாழ்க்கையில் நீ யாரையும் ஏமாத்தலாம், உன்னை வாழ்க்கை ஏமாத்திருங்கிறது அப்பட்டமாக சொல்கிற மாதிரியான மெசேஜ் இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தாலும் ஒருத்தர் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறதுனால பண தேவைக்காக அவனோட அறிவை விற்று அவனோட ஸ்மார்ட்னஸை விற்று எப்படிலாம் வாழ ட்ரை பண்ணுறாங்கிறத எவல்யூஷன் மூலிமா காட்ட ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இங்கே தப்பு பண்ணுறோம் குற்றவாளியில் அதுக்கு உதவி பண்ணி ஹெல்ப் பண்ணி மறைக்கிறவன் தான் குற்றவாளிங்கிறத அழகாக சொல்லியிருப்பாங்க. அட் தி சேம் டைம் சீட்டிங்க்கும் ஹெல்ப்புக்கும் இருக்க ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத அழகாக போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அண்ட் கிரேசியான நல்ல ஸ்டோரி எடுத்து தான் ரீமேக் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவியில் அடிச்ச எல்லாருமே சூப்பராக இம்ப்ரெசிவான ஒரு ரோலை கொடுத்துட்டு போயிருக்காங்க. கேரக்டரைசேஷன் வைஸ் எல்லாரோட கேரக்டருமே நோட்டபிளாக இருந்துச்சு. அங்கிளா வரக்கூடிய சல்மான் கான் அப்பா கேரக்டர் பிரின்சிபால் கேரக்டர்னு சொல்லி எல்லாமே நோட்டபிளான எமோஷன்ஸை நீட்டாக டெலிவரி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பசங்க மேலே படிப்புக்கு மார்க் ப்ரெஷர்னு போடும்போது அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் அதை அச்சீவ் பண்ண எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறத சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே பாசிட்டிவ் வேல பண்ணியிருந்தா கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருப்பாங்கிறத நீங்களே தலையில தட்டி சொல்லுவீங்க. ஏன்னா இந்த பேட் ஜீனியஸ் மூவியோட டைரக்டரே பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ரிலீஸ் ஆன ஜம்தாரா வெப் சீரிஸை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி தான் அங்கே ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி ஒர்த் வாட்சா நடக்கக்கூடிய எஜுகேஷனல் ஸ்கேம் அண்ட் அதில் நடக்கக்கூடிய ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணி ஒரு படம் பண்ணி அதை இங்கே ரீமேக் பண்ணது மட்டும் இல்லாமல் ட்ரூ ஹார்ட் ஹிட்டிங் ஸ்டோரியை நேச்சுரலாக சொல்லியிருந்தாங்க. லாயல்ட்டி ட்ரஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் எப்படி இருக்குங்கிறத அழகாக எக்ஸ்போஸ் பண்ணாங்க. நெயில் பைட்டிங்கான ஒரு த்ரில்லர் மூவி நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கலாக செம்ம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமோகிராஃபி ரிச்னஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையுமே அழகாக விஷுவலாக அப்பீலிங்காக காட்டியிருந்தாங்க. அண்ட் உங்களோட லைஃப் சேஞ்சிங்கான ஒரு இம்பார்ட்டன்டான மூவி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பர்ன் டு ரன் மூவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நல்ல மோட்டிவேஷனான ஒரு ட்ராமா, ஹார்ட் ஹிட்டிங்கான ட்ரூ ஸ்டோரி எடுத்து கண்ணு முன்னாடி காமிச்சிருந்தாங்க. அதையுமே இதோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபெய்த் ஆஃப் லைஃப்ங்கிற ஒரு வார்த்தையோட அர்த்தம் என்னங்கிறத அப்பட்டமா ஒரு படம் பார்க்கும்போது தாங்க உங்களால் புரிஞ்சுக்க முடியும். மூவியில் ஒரு சில சின்ன ட்ராபேக்ஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணல. ஒரு நல்ல ரீமேக் நீட்டாக இருந்துச்சு. தமிழில் பண்ணி தான் நல்லா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் சஜஷனாக இருக்கு. இந்த ஃபரி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டிங்கன்னா 6.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை see you and love you all.